حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي صدري அளவில்லா அருளும் நிகரில்லா பேரன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறது. சலாத்தும் சலாமும் எம்பெருமான் சுலைக்கரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தி காட்டிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிகள் மனிதர் மீதும் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்லடியார் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாக்கக்கூடிய தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதன் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் வழக்கத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே கொண்டு வருகின்றோம். இதற்கான கூலியவள் அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமாக தரப்போகின்றன. கண்ணை மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஏக ரஹ்மானுடைய படைப்புகளிலே மிக சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான். அவன் படைத்த இந்த படைப்புகளிலே சிறந்த ஒரு படைப்பாக இருக்க காரணம் அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நிலை என்பது மனிதனிடத்திலே இருக்காது. அறிவுள்ள எந்த ஒரு மனிதனுமே கேட்டதை அப்படியே செயல்படுத்த மாட்டான். இதுதான் யதார்த்தம் மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு தொழில் செய்வதற்காக கூட அந்த தொழிலை யாராவது சொன்ன உடனே வைத்து விட மாட்டோம். யாராட்ட ஒரு தொழில் நல்லா இருக்குன்னு அந்த தொழில் சார்ந்து நம்ம சென்று விட மாட்டோம். ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிப்போம். ஏன் நாம் செலுத்தக்கூடிய அந்த முதலீடு நட்டமாகிவிடக் கூடாது என்பதனால. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் லாபம் தான் வரணுமே தவிர நட்டம் என்கின்ற பேச்சே இருக்கக்கூடாது என்பதற்காக மனிதன் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றலை சிந்திக்கக்கூடிய அந்த நிலையை வல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதனால இப்படியான ஒரு சிந்தனை உள்ளத்தில் வருகின்றது. ஆனால் இந்த சிந்தனை என்கின்ற இந்த வட்டத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு அனுபவசாலி என்கின்ற அடிப்படையிலே அவர்களிடத்தில் இந்த சிந்தனை போக்கெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் இந்த சிந்தனை போக்குகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது இளமை பருவமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பருவம், சூடாற்றிய ஒரு ரத்தம், எது சொன்னாலுமே தலையாட்டக்கூடிய ஒரு பொம்மையாக இருக்கக்கூடியதான் இந்த இளமை பருவம். அதிலையும் நன்மையான ஒரு காரியத்திற்காக சொல்லும் போது அந்த தலை அசைவது இல்லை. நல்ல ஒரு காரியங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த இளமை பருவம் அதற்காக முன்னுரிமை கொடுப்பது ரொம்ப குறைவு.
தப்பான எண்ணங்கள், தவறான செயல்பாடுகள், தவறான ஒரு நிலையில அந்த மனிதன் அந்த இளமை பருவத்தை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம். சாதாரண ஒரு போன் எடுத்து பாருங்க, அதுல அவன் வந்து அந்த இன்ஸ்டாகிராமோ யூடியூபரோ அது மாதிரி அதன் மூலமாக வெளியிடக்கூடிய அந்த நியூஸ் இருக்காக தன்னை உயிரையே படையெடுக்கக்கூடியது யாரும் பார்த்தால் வயசான ஆட்களா கிடையாது, சின்ன பிள்ளைகளா கிடையாது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் கூட இளமை பருவம். ட்ரெயின் வருகின்றது, அது வரக்கூடிய 100-150 நேரத்தில் வரும்பொழுது எனவே நியூஸ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ட்ரெயினுடைய பக்கவாட்டில் இருந்து கொண்டு அந்த ட்ரெயின் பின்னால் வருகின்றது, இவன் செல்ஃபி எடுக்கின்றான். அதன் மூலமாக அதிகமான மக்கள் பார்க்க வேண்டும், அதன் மூலம் வருமானம் கிடைக்க வேண்டும், நான் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த ட்ரெயின் வரக்கூடிய அந்த பாதையில் இருந்து கொண்டு அவன் வீடு எடுக்கின்றான். அதோடு அவன் கதை கடைசி ஆக்கப்படுகின்றது. பார்க்க முடியுதா இல்லையா? செஞ்சது யாரு? யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டுருவான், இப்படிதான் செய், அதை செய், இதை செய் என்று தூண்டி விடக்கூடிய நேரத்தில் அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் என்ற நேரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. இறைவன் இவனை படைக்கக்கூடிய நோக்கத்துல நமக்கு மற்ற ஜீவராசியை தாண்டி உனக்கு அறிவு இருக்கின்றது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கின்றது என்னெல்லாம் சொல்லும் பொழுது இந்த இளைய பருவத்தினுடைய அறிவை அவன் சிந்திக்க மறுக்கின்றார். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு அடுக்குமாடி கட்டடத்துல தனக்கு அதிகமான வியூஸ் கிடைக்க வேண்டும், வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடுக்குமாடியுடைய முனையை அறிந்து கொண்டு அந்த பில்டிங்குடைய ஓரத்தில் இருந்து கொண்டு டைவ் எடுக்கின்றார். அப்படி டைவ் எடுக்கக்கூடிய நேரத்தில் அது கால் தடுமாறி கீழே இருந்து நோக்காடுகின்றார். இதெல்லாம் வீடியோ எடுத்து பரப்பப்படுகின்றது. செஞ்சது யாரு? சொன்னது யாரு? அவன் சார்ந்த கூட ஒருத்தன். நீ யோசிக்கணுமா வேண்டாமா? இப்படி பண்றமாடா, தப்பா இதெல்லாம் நடந்துருச்சு, என்னடா செய்வது, தவறுகளா இது, சப்போஸ் நடந்துவிட்டது சொன்னால் அது சரியில்லை என்று பின்ன இருக்கவே யோசிச்சானா? யோசிப்பதில்லை. யோசிப்பது கொண்டான அந்த ஆற்றலை அவன் அந்த இடத்திலே செய்தான் மறுநிறுத்தி விட்டான். போனது உயிர், என்ன செய்ய முடியும்? போன உயிரை திரும்ப பெற முடியுமா? இல்லை. அப்ப காரணம் என்ன? அவனை கொடுத்த அந்த அறிவை சரியா மேம்படுத்துவது இல்லை. அந்த இளமை பரவத்திருக்கக்கூடிய அந்த சித்தாந்தமுடைய அந்த அறிவை பயன்படுத்த இல்லை. காரணம் என்ன? நாமும் ஒரு காரணம். அதான் முக்கியம். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய அல்லது அந்த அயலாக இருக்கக்கூடிய சொந்த விதமாக இருக்கக்கூடிய அல்லது நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இது எல்லாமே காரணம். அவன் செய்யக்கூடிய தீமையை கண்டிக்காமல் இருந்தது, அவன் செய்யக்கூடிய அந்த மாபாதகமான பாவமான செயல் கண்டும் காணாமல் இருந்ததனால அநியாயமாக உயிர் பறிபோகக்கூடிய காட்சியை பார்க்க இல்லையா? அல்லாஹ் திரும்ப அழகா சொல்றான். அற்புதமான ஒரு வார்த்தையை பேசுகிறேன். ஐயோ ஆமனுக்கு வாசலுக்கும் நான் இதை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நிறைவேற்றி கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையான வார்த்தை, சித்தாந்தத்துக்குரிய வார்த்தை. அல்லாஹ் சொல்வது எப்படி? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மற்ற இடத்தில் கூப்பிடல, மூமின்களை அதாவது மனிதர்களை ஐயோனாஸ் என்று அழைக்கவில்லை. ஐயல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களை என்று நம்மை அழைத்து அல்லாஹ்வின் விசுவாசம் கொண்ட அந்த மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகிலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள். ஏன் தற்காத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் அடுத்து சொல்லலாம், அந்த நரகம் என்பது நாம் நினைப்பது போன்று இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நரகம் என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. அங்கே மனிதரும் கற்களும் அதில் கடின தன்மை கொண்ட மலக்குமார்கள் வானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே எரிக்கப்படக்கூடிய எரிமலை என்பது மனிதனின் தன்மை தவிர வேறு எந்த எரிமலையும் இல்லை. அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக ஒரு நரகத்துக்குண்டான செட்டப்பை வெளிப்படுத்திட்டான். இதற்காகவே உன் பிள்ளையை காப்பாற்றிக்க, உன் மனைவி காப்பாற்றிக்க, உன்னுடைய சொந்த கணவனை சொல்லிக்க, எல்லாத்தையும் நீ எச்சரிக்கை செய்துவிடு. அல்லாஹ்வின் பாதையில அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு எச்சரிக்கை விடு. இந்த எச்சரிக்கை என்பது வாயால் உள்ள எச்சரிக்கை அல்ல. திருமறை பேசுவது, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது வாயால அப்படியே வந்து அந்த மனுஷனை கல்லை போட்டு எரிப்பாண்டு சொல்லிட்டு போக்கூடிய வார்த்தை அல்ல. மாறாக அதை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவருடைய ஆற்றல் மிக்க வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால்
நம்ம பிள்ளைகளுக்கு தப்பான ஒரு வழிக்கு நம்ம செலுத்துவோமா? தவறான எண்ணத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து செய்யக்கூடிய நேரத்தில் நாம் கண்முன் காரணம் நடந்து போவோமா? ஏன் போகின்றோம்? மருமை குறித்தான நரகம் குறித்தான அந்த எச்சரிக்கை என்பது நம்மளுக்கு இல்லை. அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தை ஊட்ட வேண்டிய அந்த தன்மை நாம் இல்லை. அதனாலதான் நம்மளோட பிள்ளைகள் தப்பான எண்ணத்துல தவறான எண்ணத்துல இன்னைக்கும் கரிசனையா இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை மக்கள் நம்முடைய பிள்ளைகள் தோல்வியாக இருக்கின்றார்கள் நினைச்சு பாருங்க. நீ யாரும் யோசிக்காதீங்க, யாரும் பார்க்க வேண்டாம். இந்த சபையில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டையா இருக்கட்டும் பெண்டையா இருக்கட்டும், என்னுடைய மகன் தொழுகையாளி இபாதத்தாளி அல்லாஹ் மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் நவீன யுகம் என்னெல்லாம் சொல்லி பெருமை பேசுகின்றது. இந்த நவீன யுகத்துல என் பிள்ளை வந்து நல்ல சொத்தங்கள் என்று சற்று நம்ம கொடுக்க முடியுமா? இல்ல. ஏன் தருகின்றோம்? என் பிள்ளை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணத்தான செய்யறான். ஏன் காரணம்? நாமளே தப்பை தூண்டுகின்றோம் பிள்ளைகளுக்கு. நாமளே காரணமா இருக்கிறோம். பிள்ளைகளை தவறு செய்வதற்கு நாம காரணமா இருக்கவா இல்லையா? ஆண்ட்ராய்டு போன் கேட்கின்றான், கை கொடுக்கின்றோம், பல லட்சம் ரூபாய் இருக்கும். ஆப்பிள் போன் இன்றைக்கு வந்து அவ்வளவு விலை மதிப்பும் அல்ல. அந்த ஆப்பிள் போன் வந்து மேலும் வேகிறான். அது கேட்கிறான், அம்மாட்ட கேட்கிறான், அத்தாட்ட கேட்கிறான். ஒரு கட்டத்துல அந்த கணவனின் மனதில் முடிவதற்கு சனிவன் பேருந்து வாங்கி கொடுங்க, குடும்ப போச்சு வாங்கி கொடுக்கின்றான். என்ன பார்க்கின்றான், என்ன செய்கின்றான், நியூஸ் எடுக்கின்றானா, அது தேவைக்கு முன்னாடி நிற்கிறானா, அல்ல அதன் மூலம் நன்மையான காரியம் செய்கிறானா, ஒரு திருமண குரானை படிக்கின்றானா, அல்லது அவனுடைய படிப்பு சார்ந்து ஏதாவது செய்கிறானா, ஒரு ஆய்வு செய்கிறானா? இன்னைக்கு யோசித்திருப்போமா? நம்ம பிள்ளைக்கு நாம வழிகாட்டுகின்றோம் நரகம் என்று போராட்டத்தை தள்ளி வருகின்றோமே. அதே போன்று பைக்கு இதுல உயர்ந்த பைக்கு கேட்கின்றான், லைசன்ஸ் கூட இல்லை, அவனுக்கு காப்புரிமை இல்லை, இதுவே இல்லை. இருந்தாலும் இருக்கக்கூடிய 8 சிசி இருக்கின்றது, 200 சிசியா கேட்கின்ற என்ன செய்வது? வேற வழி இல்லை, வாங்கி கொடுக்கின்றது. மௌத்தை நாமளே எடுத்துக்கொள்ளணும், வச்சுக்கிறாங்க. யாருடைய மௌத்த? என் பிள்ளையோட மௌத்த, நம்ம பிள்ளையோடைய வாழ்க்கைய நாமளே நாசமாற்றமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டாருன்னா, நாம வகிக்கின்றாரா? உன் பிள்ளையை காப்பாற்றிக்கிறா, உன்னோட குடும்பத்தினை காப்பாற்றிக்கோ. ஏன்? குடும்பத்திற்கு பொறுப்பாளர் நீ. உன் குடும்பத்திற்கு வருவாய் கொண்டு வருவதற்கு பொறுப்பு, வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துகிற பொறுப்பு. அதே சார்ந்து உன் பிள்ளைய நரகத்துக்கு தவிர நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு மாபாளைய செயல் இன்றைக்கு நம்ம சமூகம் இளமை பருவத்தில் அந்த குடும்பக்கூடிய ரத்தத்துக்கு அப்படியே சூடாக்கின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த திருமணத்தை பேசி காட்டுகின்றான். அழகா ஒரு வார்த்தையை லுக்மான் தன் பிள்ளைக்கு சொல்றான், யா புனைய ஓ இதுக்கால லுக்மான் இவள் என்னுடைய அருமை மகனே, யா புனைய லா துஷ்ரிக்கில்லா இன்ன ஷிர்கல் அஸீம் அலீம். என் அருமை மகனே, அந்த லுக்மான் தன் பிள்ளைக்கு சொல்றான், யா அருமை மகனே, நீ அல்லாஹ் துணை வச்சிடாதப்பா. யாருக்கு? அத்தாவோ மகனோ பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு உரையாடல் அல்லது திருமண சிவாய்க்கு பேசுகின்றார். பிள்ளைகிட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு ஒருவர் இணை வைத்து விடாது. அப்படி நீ மீறி இணை வைத்து சொன்னால் அதை விட மிகப்பெரிய ஒரு அநியாயம் எதுவும் இல்லடா. பிள்ளைகிட்ட அல்லாஹ் பற்றியான ஒரு எச்சரிக்கை மணியை அல்லாஹ்வுடைய தூதர் முப்பது அந்த நல்ல மனிதர் பேசியத அல்லாஹ் தன் திருமண சிவாய்க்கு சொல்கிறாரு. இந்த அடிப்படை நம்மகிட்ட இருக்குதா? இந்த சித்தம் நம்ம பிள்ளைங்க பேசியிருக்கோமா? நினைச்சு பாருங்க. என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அத்த பிள்ளைங்க கேட்பாங்க, போவோம் இந்த போவோம் பார்க்குக்கு போவோம் அப்படியே ஊரை சுத்தணும் என்ன தன் பிள்ளை கேட்ட மாத்திரத்துல அடுத்த நிமிஷம் தலையசுகின்றது. தன் பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ் கொடுத்த எச்சரிக்கை, திருமண குரானை படிக்கக்கூடிய அந்த ஆற்றல் என் பிள்ளைக்கு இருக்கா இல்லையா என்றே பார்த்திருப்போமா? இதை சரி செஞ்சாலே என் பிள்ளை, நானே சொல்லுவேன், என் பிள்ளை தங்கம் தான், சுத்த தங்கம். என் பிள்ளை எவ்வளவு தப்பா பேசுவானா? தவறாக சொல்ல முடியுமா? அவன் எத்தனை வயதாக இருந்தான், டீனேஜ் பருவமாக இருந்தான், எந்த பருவமாக இருந்தாலும் என் பிள்ளை சொக்க தங்கம் சொல்ல முடியுமா? லுக்மான் அவர்கள் சொன்னாரு, தன் பிள்ளை பேசினாரு, அல்லாஹ் இணை வெறுப்பிருக்கிறாங்க. நீ அப்படி இணை வெறுப்பிக்கிறன்னு சொன்னா நீ இதை விட வேற ஒரு பாவத்தின் வேற ஒரு அநியாய செயல் எதுவுமே கிடையாது. பிள்ளைகிட்ட மனம் திறந்து பேசுவது இல்லை, எதை கெட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை.
பிள்ளைகள் கொடுத்தான எச்சரிக்கையில நாம் இருப்பதில்லை. அதே மாதிரி உறவுக்காரர்கள் விஷயத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் இந்த எச்சரிக்கை என்பது நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதே எச்சரிக்கை செய்வதே இருக்க வேண்டும். அப்படியான ஒரு கால சூழலை ஏற்படுத்தினால்தான் நாம் சரியான பாதையில் செல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்பிற்குரிய தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி இறங்குகிறது, வகை செய்தி. என்ன வகை செய்தி? அன்பிர் அஷ்ரத்துல் அல் அக்ரபில், நபியே உங்களுடைய உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்வீரா, எச்சரிக்கை செய்வீராக என்கிற ஒரு வசனம் ஏற்றப்படுகின்றது. ரசூல் என்ன செய்யறாங்க? இந்த வசனத்தை கேட்கிற மாத்திரத்துல இருந்து போறாங்க. ஒரு மலையில குண்டு நிற்கிறாங்க, நின்றுட்டு அழைக்கிறாங்க மக்கள். எந்த மக்களை? தெரியாத மக்களை அல்ல, அறியாத மக்களை அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய யுத்த பந்தத்தை அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்க? சபாவுடைய மலையில ஏறி சஹாபா அதிகாரிகளுடைய ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி மக்களை எல்லாத்தையும் குறைசி வம்சம் மற்ற எல்லா வம்சத்தையும் அழைக்கிறாங்க. அப்படி அழைத்து விட்டு சொல்றாங்க, சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அந்த மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. அவனுடைய பெரியத்தா, அவனுடைய சேச்சா, சிச்சாவோட பிள்ளை, பெரியத்தாவோட பிள்ளை, சின்னம்மா, பெரியம்மா என்கின்ற அடிப்படையில் அவங்க சொந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க, இந்த மலைக்கு பின்னால், இந்த குன்றுக்கு பின்னால ஒரு கூட்டம் உங்களை தாக்கலாம் என்று சொன்னால் நீங்க நம்புகிறா என்று அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப அந்த சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, முகமது இது வரைக்கும் நீங்க போய் பேசுங்க பார்த்தது இல்லையே, நீங்க உண்மைதான் சொல்றீங்க, உங்களுக்கு பேரு அல்லமே அசாதிக்கு, உங்களால என்ன பேர் பட்ட பேர் தான் இருக்காது, நீங்க என்னைக்கு போய் சொன்னீங்க? உண்மைதான் இருக்கும். அந்த படை தாக்கவர்கள் சொன்னா நாங்க நம்புவோம், நாங்க மறுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க என்கின்ற ஏகத்துவ கலிமாவை தன்னுடைய சொந்தத்துக்கு எடுத்து சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய மாத்திர சொந்தத்துக்கு எடுத்து சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல கடுமையை எதிர்பார்த்தால செய்யும். இல்லை காலகட்டத்தில் கேட்க வேண்டாம், இவ்வளவு நவீனங்கிறோம், அப்படிதான் இப்படிங்கிறோம், எவ்வளவோ வளர்ச்சி அடைந்து விட்டது. இன்றைக்கும் அல்லாஹ் மட்டும் வணங்கும் சொன்னா அதற்கு 4 பேர் வந்து சொல்லுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம எழுதக்கூடிய கூட்டம் இன்றைக்கு தான் செய்கின்றது. இவ்வளவு நவீனம் இருக்கக்கூடிய காலத்துல ஒரு ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய நம்மளை போன்று எது சொன்னாலும் கேட்பதற்கு 4 பேர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் காலகட்டம் நாதியே கிடையாது. சில சஹாபாக்கள் 1-2 விரலுக்கு எண்ணக்கூடிய அந்த நேரத்துல, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொந்தத்துக்கு சொன்ன மாத்திரத்தை அபூலஹப் என்ன செய்கின்றார்? அப்படியே கீழே இருக்கிற மண்ணை அள்ளி தன்னுடைய இந்த தூதர் என்று கூட பார்க்காம, சொந்தக்காரர் என்று பார்க்காமல் அபூலஹப் மண்ணை அள்ளி ரசூலுல்லாஹ் மேல ஏறி விட்டு, நீ நாசமா போயா, இதுதான் குட்டியா, நேற்று வரைக்கும் இந்த அவுலியாக்களை வழங்கியிருந்தோம், சிலைகளை வழங்கியிருந்தோம், பெற்சலை வழங்கியிருந்தோம், இன்னைக்கு அல்லாஹ் சொல்ற அதெல்லாம் அல்லாஹ் வழங்குவது நீல உருப்படியா, நீசனை கூட்டியா என்று சொல்லி நாசமாக வாழ்ந்தது என்று அவளோட சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன் வசனத்தை அந்த இடத்துல இறக்கி காட்டுகின்றான். என்னுடைய தூதரை நீ எப்படி நாசமா போய் சொல்லுவ? அவருடைய சொந்த கருத்தை சொன்னாரு, அல்லாஹ் மட்டும் வணங்குகிறது, அல்லாஹ் மட்டும் வணங்குகிற கருத்தை, இந்த முகமதுடைய கருத்தை அல்லாஹ் என்னுடைய கருத்தா? அல்லாஹ் என்னுடைய கருத்தை இந்த முகமது சொன்னதால நீ என்ன நாசமா போறது? அவனுடைய 2 கைகள் நாசமாகிவிட்டன, அவனும் நாசமாகிவிட்டான். எதுக்கு? நீ ரசூலுல்லாஹ் என்னுடைய தூதர் நாசமாகி சொல்லுவ, நீ நாசமா போயிட்டா? அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கவில்லை. அவனும் விறகு சுமக்கும் அவனுடைய மனைவியும் கொள்விட்டறிய நெருப்பில் விளைவார்கள். அவனுடைய கருத்துகளிலே முறுக்கேறிய ஈச்சம் கைவிடு என்று அல்லாஹ் கடுமையான வார்த்தையை அந்த வசனத்தை பேசி காட்டுவான். எதற்காக? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் மட்டும் வழங்கி சொன்னாங்க, வேற யாருக்கும் இல்லை, தன் சொந்தக்காரர்களுக்கு வெளித்துமா சொன்னாங்க, சித்தாட்ட சொன்னாங்க. இதை சொன்னதால உனக்கு என்ன ஏற்படுத்து? நீ கொள்கை கேட்காம போ, அது ஒரு விஷயம். அதெல்லாம் நீ சொன்ன நீ நாசமா சொல்லுவ, நீ நாசமா போயிட்டாரா? நீ இஸ்லாம் ஏற்க முடியாது
என்ற ரீதியில அல்லாஹ் கடுமையான முறையில வந்து ஒரு வசனத்தை இறக்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பக்கமாக இல்லையா? எத்தனை காலம் இந்த தகுதியில் இருக்கிறோம் நாம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு காலம் இன்றைக்கா நம்முடைய சொந்த பந்தத்தை ஒரு விருதுக்காரங்க வேற என்னவோ போட்டு என்னவோ செய்றாங்க. அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய உரை அப்படின்னு ஆக்கக்கூடிய நேரத்துல அவங்க கல்வியில் பண்ணக்கூடிய நேரத்துல ஒரு விருது இப்ப எல்லாரும் வாங்க கூப்பிடுங்க. ஒரு கல்யாணம் நடக்கிறது சிம்பிள் நடந்துச்சா அதெல்லாம் முடியாது. 1000 பேருக்கு அழைப்போம், லட்சம் பேர் கூப்பிடுங்க, மிகப்பெரிய மண்டபத்தை பிடிப்ப அந்த மண்டபம் எத்தனை கோடியாக இல்லை. உலகத்துல எவனுமே கல்யாணம் பண்ண அளவுக்கு நான் பண்ணுவேன் என்றெல்லாம் வாய்ச்சாவை பேசுறோமே, அதற்கெல்லாம் விட்டு கொடுக்கிறோமே, அதையெல்லாம் தாண்டி நம்முடைய சொந்த பந்தம் அதுல இளைஞர்கள் இருக்கலாம், எல்லாரும் இருப்பாங்க, எல்லாத்தையும் அழைத்து ஒரு விருந்து போடுங்க, ஆகமாகப்பட்ட விருந்து. அந்த விருந்தை போட்டு அந்த மக்களுக்கு அல்ல மட்டும் வருங்க இந்த செய்தி சொன்ன எத்தனை ரசூலா சொன்னாங்களாங்க. லக்கது காலத்துக்கு ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் திருமணம் பேசுறானே இந்த நபி இருக்கிறவங்க அழகிய உண்மை இருக்குது, அழகிய உண்மை காட்டுறாங்க. விருந்து போட வேண்டாம், ஒட்டுமொத்த குடும்பத்தை அழைக்க வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு சச்ச யாரோ ஒரு மக்கள் நம்முடைய சொந்தத்துல அவர்களை அழைத்து இதுதான் மார்க்கம் என்று சொன்ன எத்தனை அப்படி சொல்லி இருந்தா நம்ம பிள்ளை சரியா இருந்திருக்குங்க. அவன் பிள்ளை சரியா இருந்திருக்கும். நம்மளை பார்த்தாலே பயம் வரும். எப்பா இவர் ஏதாவது சொல்லுவாருப்பா, எல்லாம் சொல்லிட்டு போயிரு, ஏதோ நிறைய மாற்றம் இல்லையா? மாற்றம் வருவே இல்லையோ, நாளை மறுமையை தப்பிச்சுக்கலாமுங்க, நாளை மறுமையை தப்பிச்சுக்கலாமுங்க. சொன்னீங்க கேட்பாரு பள்ளி வன்னி உலகம் ஆயா அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, என் மூலம் ஒரே ஒரு செய்தி கிடைத்தால் அதை பிற மக்கள் எடுத்து சொல்லுங்க. பிற மக்கள் என்பதை தாண்டி என் சொந்தம், என்னோட பந்தம், என்னை பெரித்தா, என் சச்சா, என் பெரியமா, என் சின்னமா சொல்லி பாருங்க. அல்லாஹ் மட்டும் வழங்கணும் நீங்க சித்தாந்த பேசி பாருங்க. அங்க எதிர்க்கிறது வர மறுக்கவில்லை. அவ்வளவு போன்ற எத்தனையோ மக்கள் இன்னைக்கு நம்ம சொந்தத்துக்கு இருக்கதான் செய்வாங்க. இதெல்லாம் விளங்க மாட்டாங்க, நஜாத்துக்காரர் என்றுதான் சொல்லுவார்கள். நம்முடைய வசைப்பாளர்கள் பாரட்டும். என்ன ஆகிற போது? நம்முடைய சொத்து இறங்கிற போதா, நம்முடைய கிரீடம் இறங்கிற போதா, கல்வம் இறங்கிற போதா, ரசூலுல்லாஹ்வுடைய தாழை பற்கள் ஒடுக்கப்பட்டது அதெல்லாம் நடக்க போகின்றதா? இல்ல, தாயின் நகரத்தில் அடித்தார்களே ரசூலுல்லாஹ்வை, கண் வழங்கியிருந்தார்களே, மலக்குமாரி இறங்கி கேட்டார்கள் உதவிக்கு, ஜிப்ரீல் கேட்டார்களே ரசூலுல்லாஹ் இந்த மக்களை அழித்துட்டுமா, ஒரு தூதர் என்று பார்க்கணும், அடித்து தோச்சுட்டாங்க, அழித்து விடக்குமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? இவரை ஏற்கவில்லை இருந்தாங்க, இவர் சந்ததி ஏற்று போவார். இப்பொழுது தாய்ப்பால் இஸ்லாமின் நாடல்லவா, தாய்ப்பால் இஸ்லாம் நாடல்லவா? அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீலுடைய வார்த்தையை கேட்டு அழித்து நாசமா போய் சொன்னார், இன்றைக்கு இல்லாமக்கப்பட்டிருக்குமே. ஏன் அதே நிலை என்னுடைய சொந்தம் நம்ம நினைக்கிறோம், சொந்த கேட்க மாட்டாயா, என் பிள்ளை கேட்க மாட்டான் என்று நினைத்து அவன் ஒதுக்கிறானே அந்த பண்பை கூட போடுங்க. இது நல்ல பண்பே கிடையாது. இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா? இதே வசனத்துல இன்னொரு அறிவிப்புல பாருங்க, எந்த அளவுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க தெரியுமா? நமக்கு மிகப்பெரிய பாடம். இளைஞர்கள் மத்தியில இளைஞர்கள் தப்பா போறாங்க, தவறா போறான், என் முள்ளையே அப்படிதான் இருக்கிறான் நினைக்கிறது அல்லாஹ்வுடைய தீவிர அழகிய வார்த்தை சொல்றாங்களே. இதே வசனத்துக்கு உங்களுடைய உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்வீங்க. இந்த வசனத்துக்கு இன்னொரு அறிவிப்புல வருகின்றது. ஒரு குடும்பமா கூப்பிட்டு சொல்றாங்க, கொஞ்சம் நெருங்கிட்டுங்கம்மா, முன்னால வந்துருங்க, இடம் இருப்பாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு குடும்பமா சொல்றாங்க, மறுமை குறித்தான எச்சரிக்கையை அங்கே விடுறாங்க. எந்த அளவுக்கு, எப்படிப்பட்ட எச்சரிக்கை, எப்பேற்பட்ட நிலை என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஏறுத்தோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரு சித்தாந்தத்தை மற்ற மக்களுக்கு சொல்வது ஒரு நிலையாக இருந்தாலும் நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு இந்த கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நம்முடைய இளமை பருவத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக அமையும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்கள் என்கின்ற நிலையில சொல்லக்கூடிய நேரத்துல முதலாவதாக ஒரு குடும்பத்தை அழைக்கிறாங்க. யா மாஷல் குரைஷ் அவ் கலிமத்து நகஸ்தருவான் முசக்கும் லா ஐனி அன்பு நோயாய் செய்ய. குறைசி குடும்பத்தாரே ரசூல் அழைத்தாங்க. குறைசி குடும்பத்தாரே அழைத்து சொல்றாங்க,
ஒரு சொல்லை கூறி அழைத்து அல்லது ஏதோ ஒரு சொல்லை அழைத்து வணக்கத்தையும் நல்ல செயலையும் விலையாக தந்து உங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உங்களை சிறிதளவு காப்பாற்றுவதற்கு என்னால் முடியாது என்று ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கையை கொடுத்து விட்டார்கள். யாருக்கு? ரசூலுல்லாஹ் எந்த வம்சம்? குறைஷ் வம்சம். குறைஷ் வம்சத்தை முதல்ல அழைக்கிற யா குறைஷ் பல உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. நாளைக்கு மறுமையில என்னுடைய குறைஷ் ரசூலுல்லாஹ் குறைஷ் வம்சம் சேர்ந்தவர்களே, அதனால எங்களுக்கு நரகத்தில் விடுதலை வாங்கி சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லி அந்த இடத்துல என்னிடத்துல பரிந்துரை கேட்கும் சொல்ல என்னால் பரிந்துரை பண்ண முடியாது. மாறாக இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்துல நல்லவா சிந்திக்க நற்கர்ம செய்துகள் என்று முதலாவதாக குறைஷி வம்சத்தை கூட சொல்றாங்க. அடுத்து கூப்பிடுறாங்க அப்துல் மனாஃப் என்கின்ற ஒரு குடும்பத்தை. யா பனி அப்துல் மனாஃபி யா அஹ்லி அன்ஹு ஷையன். அப்துல் மனாஃபுடைய குடும்பமே, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து என்னால் சிறிதளவு குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. மறுமையில கையை விரித்து விட்டார்கள். என்னை நம்பி நாளை மறுமையில வந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் இருக்கின்றது, உனக்கு கொடுத்த அவகாசம் இருக்கின்றது, நல்ல வாழ்நாள் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தை நீ நன்மை எவ்வளவு சேர்த்து சேர்த்துக்க, நாளை மறுமையில இந்த முகமை நம்பி வந்துடாத. ரசூலுல்லாஹ் அழகிய சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே இந்த வாழ என்று அழைத்து சொல்றாங்க, யா அஹ்லி அன்ஹு மினல் ஷையன். நாளை மறுமையில என்னால் ஒன்றையும் காப்பாற்ற முடியாது. எப்படி தனித்தனியா கூப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகிய முறையில அந்த மக்களுக்கு நரகத்துக்கு எச்சரிக்கை சொல்றாங்க. நாளை மறுமையில இந்த முகமதுடைய குடும்பமாச்சே அப்படியே லேசா சொர்க்கத்துக்கு போயிருங்க, நடக்காது. உலகத்தில் என்ன செய்து கொள்ளலாம், எப்படியெல்லாம் வாழ்ந்து விடலாம். நாளை மறுமையில அல்லாஹ் உங்களை நரகத்துக்கு எறினான்னு சொன்னால் இந்த முகமது ஆகிய, இந்த ரசூல் ஆகிய, இந்த நபி ஆகிய என்னால் மறுமையில காப்பாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய டிக்ளரேஷன். அடுத்து அழைக்கிறாங்க, தம் மாமியை கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய மாமியா இருக்கக்கூடிய சஃபியாவே வாங்க. யாரு? பொண்ணை கொடுத்த இடத்த அந்த மாமியை கூப்பிடுறாங்க. மாமியை கூப்பிட்டு சொல்றாங்க, சஃபியா அவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் ஒரு நரகத்தை டிக்ளேர் செய்து விட்டான்னு சொன்னால் அதை விட்டு என்னால் காப்பாற்ற முடியாது. நாளை மறுமையில என் மருமகன் முகமது நபி பேசுறாங்க, என் மருமகன்ல பிள்ளை கொடுத்தாருல்ல என்ற அடிப்படையில அங்க இருந்து கொண்டு நாளை மறுமையில என்னை எனக்காக சிபாரிசு கட்டி விடாதீங்க. உலகத்துல உங்களுக்கு காலவாசம் இருக்கின்றது, பயன்படுத்திக்கொள். உன்னால் என்ன செய்யணும் செஞ்சுக்க, நன்மை எவ்வளவு கொள்ள இருக்கணும் கொள்ளடித்துக்கொள். நாளை மறுமையில இந்த முகமதால, உங்க மருமகனாகிய இந்த நபியால, இந்த முகமதால ஒன்றும் செய்ய முடியாது. மாமியாருக்கு கையை விரித்து காமிட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது என்னால. அடுத்து கூப்பிடுறாங்க தம் மகள் பாத்திமா. ஈரக்கொலி என்றா சொன்னாங்க இல்லையா ரசூலுல்லாஹ், தன்னுடைய மகளை கூப்பிடுறாங்க. வயா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மது மகள் பாத்திமாவே வாங்க. லா சலீமி மா சிக்கத்தின் இஸ்மாலி லா அன்ஹி அன்ஹு மினல்லாஹி ஷையன். முகமதுடைய மகள் பாத்திமாவே, இந்த உலகத்துல என்ன வேணுமா கேள். கொஞ்சம் கூடுதல் வார்த்தை சொல்றாங்க. உனக்கு என்ன வேணும் உலகத்துல? சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, உனக்கு நான் சேர்த்து வச்சு எனக்கு என்னால முடியுமோ எல்லா சொல்லும் எனக்குத்தான், பாத்திமாவை உனக்குத்தான். அடுத்து சொல்லி காட்டுறாங்க, அன்பு மினல்லாஹி ஷையன். உலகத்தில் எந்த சொத்தை வேணாலும் அள்ளிக்கொள். நாளை மறுமையில என்னுடைய மகள் பாத்திமா இருக்கக்கூடிய, என்னுடைய ஈரக்குலையா இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருப்பத்தின் அடிப்படையில ஏதோ நிலையில நரகத்தில் தூக்கி எறிவிட்டான் என்று சொன்னால் என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னால உங்களை காப்பாற்ற முடியாதுமா, அதனால இந்த உலகத்தில் கட்டி பண்ணிக்கொள். உன்னால் எவ்வளவு நல்லதை செய்ய முடியுமோ, என்ன சாதிக்க முடியுமோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்திகள். நாளை மறுமையில என்னுடைய தலைவர், என்னுடைய வாப்பா, என்னுடைய அத்தா முகமது கேட்கணுமா என்று கேட்டு சொன்னால் அந்த இடத்துல இந்த முகமதாகிய, இந்த நபியாகிய, உன்னுடைய தகப்பனாகிய என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் அழைத்து தனித்தனியாக அழைத்து
இப்படியான ஒரு செய்தியை, வசியத்தை, மரண சாசனம் என்று சொல்லுவா இல்லையா, இந்த சாசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மரண குறிப்பான எச்சரிக்கையை சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்முடைய வாப்பா ரசூலா நினைச்சு பாருங்க, நம்முடைய தகப்பன் ரசூலா, நம்முடைய முன்னோர் ரசூலா, யாரு? நமக்கு யாருமே இல்லைங்க அல்லாஹ்வை தவிர. இந்த உலகத்தில் நமக்கு யார் இருக்கிறா? யாருமே இல்லை ரஹ்மானை தவிர. அல்லாஹ் கொடுத்த வேதம், அவருடைய தூதருடைய பெண்மணிகள், இந்த இரண்டு நமக்கு போதுமானது. அதன் அடிப்படையில் வாழ்கின்றவர் நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மையான காரியம், அதுவும் இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற சிறார்கள், அந்த இளமையோடு இருக்கிற டீனேஜ் பருவத்தில் தவறான எண்ணங்கள், தப்பான நோக்கத்தில் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ்வுடைய மகனுக்கே பரிந்துரை இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்திரம், எந்த மூளைக்கென்று கிடையாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்பது மிக கடுமையான முறையில் இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் தன் திருமலை சொல்லி கேட்டார், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக்க, உன்னை பிள்ளையை காப்பாற்றிக்கொள், உன் மனைவியை காப்பாற்றிக்கொள், உன் அத்தாவை காப்பாற்றிக்க, உன் அம்மாவை காப்பாற்றிக்க, நாளை மறுமையில விழுந்துடாம கவனமா இருந்து கொள் என்று அல்லாஹ் தன் திருமலை சொல்லி தருகின்றான். அப்பேற்பட்ட எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை, அது குறிப்பாக இளமை பருவத்திற்கு ஒரு வாழ்க்கை என்பது தீயும் நெருப்பு, அதாவது பெட்ரோலும் பகல் நெருப்பும் இருந்தால் எப்படி உடனே பற்றிக் கொள்ளுமோ அதே போன்றுதான் இந்த இளமை பருவம் என்பது கடுமையான நிலையில தீமைக்கு அருகில் செல்லக்கூடிய, தீமை செய்யக்கூடிய, எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அதுமான பருவம். அந்த பருவத்தை கண்டித்து சரியான பாதையில் கொண்டு வருவது பெற்றோராகிய பெரியோராகிய நம்முடைய கடமை. ஏதோ போறான் இந்த நிலையில சென்று விட்டவன் சொன்னா நாளை மறுமையில அவன் நமக்கு எதிராக கையில் நிற்பான், மறுமையில நமக்கு எதிராக நிற்பான். அப்பேற்பட்ட நிலை இல்லாமல் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வல்லல்லாஹ் உங்களுக்கு தர போதுமானவன். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.